அப்படி எறும்பு சாப்பிட்டு வம்சம் நல்லா இருக்குங்கிற ஐதீகத்தை கடைபிடிச்சி கருணையின் அடிப்படையில் தாய்மார்கள்லாம் அரிசி மாவில் கோலம் போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? எறும்பு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கோடு ஓடுறான். அம்மா ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே, கிழிச்ச ஓட்ட எறும்பு தாண்டலை. நான் நினைக்கிறேன் எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சாக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அறிவு இருக்குல்ல? அம்மா ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மனுஷனுக்கு விலங்குகளுக்குமா. அம்மா 6 அறிவு தானே மக்கள் என்பார்கள். எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா? சில பேருக்கு 5 அறிவா. அது நிறைய இருக்கு. பரிணாம வளர்ச்சி வேணும்னா வந்ததுல இருந்து அப்படியே இருக்கக்கூடாது, இருக்கமா இல்லையாமா? அதுக்கு தான் பரிணாம வளர்ச்சின்னு ஒண்ணு சொன்னா, அந்த வளர்ச்சியை இங்க வச்சுக்கறணும், இங்க வச்சுக்கப்படாது. புரியுதா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த அறிவு ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. சில பேருக்கு 5 அறிவு. மக்களும் மையறிவினவே என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளை போய் கேட்டுப்பாரு, ஏமா அவங்க வீட்டுக்காரங்க அதை அங்கிட்டு தான் தெரியும், அப்புறம் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட மாடனா போச்சா? இப்ப கல்வி எவ்வளவு சிறந்தது. கல்வி நம்ம